ஹாய், அனைத்து தோழர் தோழிகளுக்கும் மிக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் சிரமப்பட்டு அடிபட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள், நம்ம எதில் ஃபெயில் ஆகிறோம், எதில் அதை சரி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்ட இதையை நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ போல் போன வருஷத்தை நம்ம புலம்பி அதை குறை சொல்லி எல்லாமே காலண்டு தேதி தான் கிழிஞ்சிருச்சு, நம்ம நினச்சதை அடையில, நான் இன்னும் ஒன்றுமே முயற்சி பண்ணலான்னு புலம்பலோடு தான் நிறைய பேர் 80% முடிச்சிருப்போம். ஆனால் நிஜத்தில் வருஷங்கள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ மிஸ்டேக் இல்லை. நம்ம எப்பவுமே பண்ணிகிட்டு இருக்கிறது சில மிஸ்டேக் தான். அதை கரெக்ட் பண்ணோம்னாவே போதும். எப்பவுமே ஒரு பாறை உடையில் அந்த உளி சத்தங்கிறது பார்த்தோம்னா 40 தடவை 50 தடவை முயற்சி பண்ணோன்னா அந்த பாறை உடையில ஒவ்வொரு அடியிலன்னு சொல்லி நம்ம சளிப்படையக்கூடாது. அந்த 50வது முறையில் தான் பாறை உடையி அந்த 49 அடிகளில் உள்ளே உடஞ்சிட்டு இருக்கிறது விசிபிலிட்டியாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு தடவையுமே உடைக்கையில் நம்ம சளிச்சு போயிடுவோம். இந்த தடவை உடையுமா அந்த தடவை உடையுமான்னு எதிர்பார்த்து சளிப்படைஞ்சு அந்த முயற்சியை கைவிட்டுருவோம். ஆனால் இன்னொருத்தவங்க அதை 4 அடி அடித்தாங்கன்னா அந்த பாறை பொழந்துடும். நம்ம செஞ்ச முயற்சி எல்லாமே விரயமாயிரு. இன்றைக்கி நம்ம சில கதைகள் மூலமாக பார்க்கலாம். நான் வாழ்க்கையில் அடிபட்டு உதப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதை என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நான் பகிரலான்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு ஜென் குருவோடது. அவர் ஒரு குறிப்பிட்ட பீரியடு இந்த பூமியில் பிறப்பு எடுத்திருக்கிறாரு. அந்த குருவுக்கு இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே சலிப்பாக இருக்குது. அவர் இறைவன்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் ஒரு 20 வருஷம் தாங்க, நான் உலகத்தை திருத்தணும், உலகமே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இறைவன் கொடுத்துட்றாரு, டைமிங் 20 வருஷத்துக்கு கொடுத்துட்றாரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா குரு மறுபடியும் இறைவன் முதல் பெல் அடிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, குரு எனக்கு உலகத்தை திருத்த முடியல, அட்லீஸ்ட் என்னை சுற்றியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் எல்லாத்தையும் என்னாச்சு திருத்துறதுக்கு நினைக்கிறேன், இன்னொரு 20 வருஷம் டைம் கொடுங்கங்கிறாரு. கடவுள் 2வது பெல் அடிக்கிறாரு, டைம் கொடுத்துட்டாரு. ஓகே, நான் 2வது பெல் முடிக்கையில் நீ எல்லாம் திருத்தி முடிச்சிரு அப்படிங்கிறாரு. மறுபடியும் 20 வருஷம் பாஸ் ஆகிடுது. கடவுள் பெல் அடிக்கிறாரு. கடவுளே, என்னால் ஊரையும் திருத்த முடியல, உலகத்தையும் திருத்த முடியல, நான் திருந்துறதுக்கு ஒரு 20 வருஷம் டைம் கொடுப்பீங்களான்னா, கடவுள் டைம்ன்றது 40 வருஷத்துல விதி எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பெல் அடித்து கூப்பிட்டு போயிடுறாரு. நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் நம்மளோட ஆயுள். நம்மளை திருத்திக்கிட்டோம்னா நம்ம மனசு அமைதியாக சாந்தமாக அன்பாக இருந்துச்சுன்னா போதும். அதை பார்த்தே ஒரு உலகங்கிறது திருந்துறதுக்கு ஆரம்பிக்கு. இது முதல் கதை. 2வது கதை மற்றவங்களோட அபிப்பிராயத்துக்காக நம்ம வாழ்கிறதுங்கிறத 2வது விஷயத்தில் நம்ம கோட்டையிடுறோம். எல்லாமே மற்றவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நம்மளோட பெரும்பான்மையான காலங்கிறது செல்லுது. அதுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கிறாரு குரு. அந்த ஓவியம் வரைஞ்சி முடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற சிஷியங்கிட்ட கேட்குறாரு, இந்த ஓவியம் எப்படி நல்லா வந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவர் வரையிலேயே சிஷியங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வரைகிறதுனால அந்த ஓவியத்தில் கொஞ்சம் மிஸ்டேக் வந்திருக்குது. அந்த சிஷியன் அதை விமர்சனம் பண்ணுறான். உடனே மறுபடியும் குரு அதை அழிச்சு போட்டு அந்த ஓவியத்தை மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் மறுபடியும் அதே இதுதான். நம்ம அடுத்தவங்களோட அபிப்பிராயத்துக்குன்ட்டு நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ அந்த கான்சியஸ் மைண்டு நம்ம செய்யக்கூடிய வேலையில் முழுமையாக இருக்காது. மறுபடியும் அபிப்பிராயம் கேட்கறது, சிஷியை விமர்சனம் பண்ணுறது இப்படியே நடந்துருக்கு. கடைசியில் குரு ஒரு ஐடியா பண்ணி சிஷியனை கொண்டு போய் அக்டால விட்டுறாரு. கேட்டுக்கு வெளியில் இது பண்ணி கதவை சாத்திட்டு வரைகிறார். அப்போ அந்த ஓவியம் கொஞ்சம் நேரம் ஆக அந்த ஓவியத்தில் ஐக்கியமாயிடுறாரு. அந்த ஓவியம் அருமையாக வந்திருக்குது. அப்புறம் சிஷியனை வர சொல்லி கேட்குறாரு, எப்படிங்க இப்படி அருமையாக வரைஞ்சிங்கன்னா? அப்போ குரு சொல்கிறாரு, நீ இருந்தப்போ நான் அபிப்பிராயம் பாதி, டிராயிங் வரைகிறதுல கான்சியஸ் பாதியாக இருந்தேன். நீ அப்பால போனதுக்கப்புறம் நான் அந்த ஓவியமாக மாறிட்டேன். ஓவியங்கிறது வரைகிறவன் ஓவியம் 2 இல்லை அப்படின்னாரு.
இந்த கதை எதை சொல்லுதுன்னா, நம்ம எப்பவுமே மற்றவங்க அபிப்பிராயத்துக்காக வாழக்கூடாது. ஒன்று வந்து தன்னிறைவாக முழு கவனத்தோட முழு ஐக்கியத்தோடு செஞ்சோம்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற. மூணாவது ஒரு கதை தத்துவங்களில் இருந்து விடுபடு அப்படிங்கிறது. நம்ம நிறைய சன்னியாசிகிட்ட வெளி உலகத்திலிருந்து புத்திமதிகள் தான் நம்மளுக்கு எப்பவுமே இலவசமாக கிடைக்கிறது. ஏன்னா அது மட்டும் எல்லாருமே தாராளமாக வழங்குவாங்க. உதவியோட நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் உலகத்தில் நிறையா இருக்குது. நம்ம 1000 நல்லது ஒன்று அவங்க பாராட்ட மாட்டாங்க. ஒன்று தப்பு பண்ணோம்னா குடுகுடுன்ட்டு ஊர் உலகமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே அட்வைஸ் மேலே பொழியிறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு கதை. அதாவது ஒரு ஜென் குரு அவங்களோட சிஷியர்கள் எல்லாருமே வந்து ஆற்றை கடந்து போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கையில் ஒரு பொண்ணு வந்து ஆற்றை கடக்கிறதுக்கு வந்து நீரோட்டம் ஜாஸ்தி இருக்கிறதுனால திணறிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குரு வந்து அந்த பெண்ணை வந்து தோளில் தூக்கி போட்டு ஆற்றை கடந்து கொண்டு போய் அப்பால விட்டுட்டு கிளம்புறாரு. சிஷியர்கள் பின்னாடியே கிளம்புறாங்க. அங்கே போய் அக்கறையை கடந்து முடிஞ்ச உடனேன்னு சிஷியர்கள் மனசில் ஊற திருப்பி திருப்பி கொஸ்டின் இருக்குது. புத்தர் வந்து பெண்களை தொடவே கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் தொட்டது மட்டும் இல்லாமல் தோளில் வேற தூக்கி போட்டு வந்துட்டீங்க. உனி இதை கொண்டு போய் எங்கே நீங்கள் பாவத்தை கழுவுவீங்கன்னு சொல்லி அவங்க மனசு பூரா சிந்தனை வந்துட்டுருக்குது. 1 மைல் வரைக்கும் போய் இதை வந்து உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு கடைசியில் ஜென் குரு கிட்ட கேட்குறாங்க, ஏனுங்க புத்தர் வந்து இப்படி பெண்களை தொடவே கூடாதுன்னு இருக்கிறாரு, நீங்கள் வந்து எப்படி தொட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஜென் குரு பதில் சொல்கிறாரு, நான் வந்து அப்போவே விட்டுட்டேன், சில மணி நேரமாச்சு நான் கரையில் இறக்கி விட்டு, நீங்கள் இன்னும் ஏன் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அத்தனை சிஷியர்களுக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துடுது. அவங்க அந்த அன்னைக்கு மெய்ஞானம் அடைகிறாங்க. நம்ம பெரும்பான்மையாக இப்படித்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லா கொள்கைகளையும் நல்லா கெட்டியாக பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிறோம். இதுதான் கொள்கை, இதுதான் கொள்கை. கொள்கைங்கிறது சந்தர்ப்ப சூழல்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் மொழி, அதை இறுக்கி பிடிச்சிக்கூடாது. இதனால தான் ஒரு சொசைட்டியும் கூட அழியுது. புத்தர் அகிம்சை போதிச்சார், மகாவீரர் அகிம்சை போதிச்சார். உடனே நம்ம ஆளு எல்லாருமே எல்லா நேரம் அகிம்சையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களெல்லாம் பராமரிக்காமல், கூறு செய்யாமல், போர் பயிற்சி இல்லாமல் நிறையா இருந்தாங்க. சோமநாதபுரம் பொற்கோயிலுங்கிறது அந்த காலத்தில் நம்ம இந்துக்களோட அற்புதமான கோயில். பயங்கரமான செல்வங்கள் வைர வைடூரியங்களும் நம்பினது. கஜினி முகமது வந்து படையை எடுத்துகிட்டு வந்தாப்புல நம்ம ஆளு எல்லாருமே 1500 பேர் சிசிர் அங்கே கோயில் பூசாரிகள் எல்லாம் கண்ணை மூடி தியானம் இருக்கிறக்க ஆரம்பித்தாங்க. எப்படியும் வந்து கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி. கஜினி முகமதுக்கு ஈஸியாக போச்சு. வந்தாப்புல அந்த 1500 சிசிர்களை வெட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கழுத்தை வெட்டி போட்டு அத்தனை கொலை அடிச்சுட்டு போயிட்டாப்புல. மனசு நம்ம மனசை பராமரிக்கிறதுக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அன்பாக இருக்கிறதுக்கும் தான் தியானம் உதவுமே ஒழிய மற்றவங்கள மாற்றக்கூடிய வகையில் நம்ம மேஜிக் செய்ய முடியறதா இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்தை தொடுத்திருக்க வேணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் வந்து தன்னோட தவசக்தி தியான சக்தினால் வந்து துரியோதனை கௌரவர்களை மாற்றிட்டு போயிருக்கலாம். அதேமாரி ராமர் வந்து ராவணன் மேலே படையெடுத்து போயிருக்கணும் அப்படிங்கிற ராமாயண கதையே வந்திருக்காது. அவரோட சக்தினால் ராவணனை வந்து அப்படியே ஒரு வித்தை காட்டி அவனோட மனசை மாற்றிருக்கலாம். எல்லா கொள்கைகள் இந்த உலகத்தில் போதிக்கப்பட்ட எல்லா கொள்கைகளுமே எந்த இடத்துல யார்கிட்ட நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து அது மாறும். நம்ம வந்து ஒரே கொள்கையை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து தத்துவங்களிலிருந்து விடுபடுதல்ங்கிறது வந்து பேர் தான் அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படிங்கிறது. நம்ம விழிப்புணர்வுங்கிறது தத்துவங்களை எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிறது தான். எல்லா இடத்துல எல்லா தத்துவங்களையும் பயன்படுத்த முடியாது. இது 3வது விஷயம் நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த ஒரு 4 விஷயங்கள் 3 விஷயங்கள் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது பாகம் 1. உங்களுக்கு உதவி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. மிக்க நன்றி. பேசியது கௌதம், திருப்பூர். ஹாய், வணக்கம். பேசுவது கௌதம், திருப்பூர். இது போன வீடியோவோட தொடர்ச்சி. நம்ம இந்த வருஷம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒரு 4வது கதை கண்ணோட்டம், பர்செப்ஷன் ஆஃப் லைஃப். நம்ம எல்லாருமே ஒரு செயலை வந்து
100 பேர் இருக்கிறோம்னா ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னா அந்த 100 பேரும் ஒரே விதமாக பார்க்கறதில்ல. அது வந்து 100 விதமான பார்வையை தான் மாதிரி அவங்களோட மூளையில் பதியுது. அதில் சிலர் தான் அதை வந்து நேர்மறையாக எடுத்துட்டு அதிலிருந்து கற்றுக்கிட்டு போகிறோம். மிச்சம் எல்லாருமே அதை குறை சொல்லி திருப்பி திருப்பி அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே அதுக்குள்ளே ஆழ்ந்து போயிடுறோம். அதுக்கு ஒரு கதை ஜென் கதை தான் கண்ணோட்டம் அப்படிங்கிறது. ஒரு குரு வந்து பாதையில் போயிட்டுருக்கையில், அது மலைப்பாதை, அந்த மலைப்பாதையில் போயிட்டுருக்கையில் தவறி போய் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துடுறாரு. அந்த பள்ளத்தாக்கில் விளையில் ஒரு மரத்தில் வந்து டப்புன்னு பிடிச்சிடுறாரு. அந்த பள்ளத்தாக்கில் உழுகையில் நிறைய மரங்கள் இருக்குது, அதில் ஒரு மரத்தை பிடிச்சிடுறாரு. அந்த மரம் வந்து இவரோட வெயிட் தாங்காமல் கிளை வந்து ஒடியிறக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே சமயம் அந்த மரத்தோட மேல் கிளையில் தேன் கூட்டிலிருந்து ஒரு தேன் சொட்டு சொட்டாக உழுகிறக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஜென் குரு என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே அந்த தேன் சொட்டு உழுகிறத வந்து ரசித்து ரசித்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கதையை நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தப்போ இதே ஜென் கதையை ஒருத்தர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, அந்த ஜென் குரு வந்து கடைசி நொடியிலையும் கூட வாழ்வியை ரசிக்கிறாரு, வாழ்வியலை ரசித்து செய்கிறாரு. அடுத்த வினாடி அந்த கிளையை ஒடிஞ்சு கீழே விழுந்துரும்னு தெரியும், ஆனாலும் அந்த நிமிஷம் நடக்கிறத ரசித்து பார்க்குறாருன்னு எழுதியிருந்தாப்புல. அதே சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு புக்கை படிச்சிருந்தப்போ அந்த எழுத்தாளர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, அந்த ஜென்னை வந்து அந்த குருவுக்கு வந்து கடைசி நிமிஷத்துலையும் கூட பேராசை தீரல, அப்போ கூட வந்து அந்த தேனை சுவைச்சிட்டு இருக்கிறாரு, மரண பயங்கிறது இல்லை அப்படின்னு எழுதியிருந்தார். இது யார் பார்க்கறது கரெக்டுன்னா, முந்தி இருக்கிறவன் பார்த்தது தான் கரெக்ட். அவனை வந்து யாரும் காப்பாற்ற முடியாது, அவன் மலையிலிருந்து கீழே விழுந்து சாக போகிறான். ஆனால் அவன் கடைசி வினாடியிலையும் கூட அந்த வாழ்வியில் ரசிச்சாங்கிற வியூவில் இருக்கிறவன் தான் அவன் வந்து அப்சைடு போவான். இவன் பேராசை ஒடிச்சதான் விமர்சனம் பண்ணுறான், அதை வந்து வேறு விதமாக பார்க்குறாப்புல. அது இவங்க அவங்கங்கிறது இல்லை, நம்ம பார்வைகள் தான் வந்து முக்கால்வாசி நம்மளோட தீர்மானங்களை வந்து அளவு செய்யுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறாங்கிறது, அந்த கண்ணோட்டங்கிறதுல தான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வருது. ஒரு சிலர் அதிலிருந்து மேலே ஓர பயன்படுத்துகிறோம், ஒரு சிலர் அந்த சுழலில் சிக்கிறோம். இது பர்செப்ஷன் ஆஃப் லைஃப். 4வது கதை. அடுத்தது 5வது கதை பார்த்தோம்னா வெற்றுப்படகு அப்படிங்கிற கதை. வெற்றுப்படகுன்னா ஒரு ஞானி வந்து ஆற்றங்கரையில் வந்து ஜாலியாக ஒரு போட்டிங் போயிட்டுருக்கிறாரு. போட்டிங் போயிட்டுருக்கையில் இடையில வந்து இன்னொரு படகு வந்து மோதுது. இன்னொரு படகு மோதணுன்னையுமே அவருக்கு வந்து பயங்கரமான ஆத்திரம் ரௌத்திரம் பொங்கி கண்டவடிக்கு திட்டிட்டு அந்த போட்டுக்கு தாவி போய் ஏறி உள்ளே போய் பார்த்தா அந்த போட்டு வந்து எம்டி போட், வெற்றுப்படகு, அதில் யாருமே இல்லை. அந்த போட் புறக்கணிக்கப்பட்ட போட்டு, பாலடைஞ்ச போட்டு, உள்ளுக்குள்ளே யாரும் இல்லை. அப்போ யாரை திட்டுறது? நம்ம ஒரு செயல் வந்து இவங்க வந்து செஞ்சாங்கல நம்மளுக்கு ஆத்திரம் வருது. ரோட்டில் போகிறோம், ஆப்போசிட்டில் ஃபோன் பேசிக்கிட்டே வர்றாங்க, எத்தனையோ இதெல்லாம் நடக்குது. நம்ம பார்த்த உடனேயுமே ஆத்திரம் வருது, ரௌத்திரம் வருது, போய் அவங்கள வந்து திட்டுறோம், அடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? எதிர் விளைவுகள் வந்து நம்மளுக்கு சாதகமாக வர்றதில்லை, அவங்க திருந்தவும் போகிறதில்ல. அவங்க வந்து அதை எச்சா பண்ணி நம்மளை திட்டி விட்டு அடித்து போட்டு அவங்க போயிட்டுருப்பாங்க. அப்போது நம்ம வந்து அந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிறது செயல் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு எப்படி பதிலீடு செயல் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த கட்ட விளைவை வந்து உருவாக்குது. அவங்க கிடையாது, நம்ம தான் உருவாக்குறோம். அதை வந்து அமைதியாக கடந்து போனோம்னா ஒரு மாதிரி நடக்கு, திட்டி அடித்தோம்னா ஒரு மாதிரி நடக்கு. இது இந்த வெற்றுப்படகுங்கிற கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வெற்று கோப்பை அப்படிங்கிற 6வது கதை. நம்ம வந்து எப்பவுமே எதில் நிறைஞ்சு நிற்கிறோம், ஏன் நம்மளோட வருடங்கள் கஷ்டமாக கழியுது, எதனால நம்ம துக்கம் அடைகிறோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கற்று வச்சுருக்கிறோம். லேர்னிங் ஊறப்பட்ட கதைகள், ஊறப்பட்ட தத்துவங்கள், ஊறப்பட்ட இதிகாசங்கள், ஊறப்பட்ட கோட்பாடுகள், கொள்கைகள்னு நிறைய உள்ள சேர்த்தி வச்சுருக்கிறோம். எதுக்கு வச்சிருக்கிறோம்னா, நம்ம எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும், இந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் சேர்த்தி வச்சிருக்கிறோம். ஆனால் அது அளவுக்கு மிதமிஞ்சி போகையில் என்ன ஆயிருன்னா, நம்ம மனசு வந்து எப்பவுமே இந்த கோட்பாடுகளுக்கு இடையில சண்டையில் நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரு. அது எனக்கெல்லாம் நிறையா நடந்திருக்குது. ஏன்னா எனக்கு அறிவுங்கிறது ரொம்ப சேர்த்தி வச்சிருக்கிறேன். அப்போ வந்து நம்மளோட மனோ நிம்மதிங்கிறது போயிடும். இதுக்கு ஒரு இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எது
தேவையில்லாத டைம் எல்லாத்தையுமே தூக்கி அக்கட்டால போட்டுருவணும். எப்போ தேவையோ அப்பப்போ அது ஆள் மனசுலேருந்து வந்துக்கணும். நம்ம ஒன்றும் கொண்டு வரணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அப்போ எது தேவையோ அந்த நேரம் அந்த அறிவு வந்துடும். நம்ம சும்மா என்ன நேரம் அந்த அறிவை வச்சு சுற்றி அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த இதை செயல்படுத்தி புலம்பி அதை அறிவை வெளிப்படுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு கதை தான் வெற்று கோப்பை, எம்டி கப் அப்படிங்கிற ஜென் கதை. ஒரு அறிவாளி, மிக உலகத்திலேயே பயங்கரமான அறிவாளி, மத நூல்கள், வேத நூல்கள், கதைகள், கட்டுரைகள், வேதாந்தம், அறிவியல் எல்லாம் கட்டுற ஒரு அறிவாளி. அவர் ஞானி கிடையாது. அறிவு வேற, ஞானம் வேற. ஞானங்கிறது அமைதியும் அன்பையும் கொடுக்கும். அறிவுங்கிறது தற்பெருமையும் அகங்காரத்தையுமே என்னை தவிர யாரும் அறிவாளி இல்லை அப்படிங்கிறத தரும் நம்மளுக்கு. அப்போ அவர் ஒரு ஜென் குரு கிட்ட ஞானம் அடைகிறதுக்கு போறாரு. அங்கே உட்காந்து உள்ளுக்குள்ளேயே ஜென் குரு வந்தாருன்னா எப்படியெல்லாம் விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி உள்ளுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று அவரே விவாதியாகி வாதம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஜென்குரு வேணும்னே காலதாமதம் பண்ணி மணிக்கணக்காக காத்திருக்க வைக்கிறார். இவர் பொறுமையே இல்லை. தன்னோட அறிவை அவர்கிட்ட புலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறார். அப்போ அந்த ஜென்குரு ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்றிட்டு வர்றாரு. அப்புறம் மறுபடியும் கொடுத்து போட்டு சட்டுன்னு அதை தட்டி விட்டுறாரு. அவன் குடிக்கிறதுக்கு போகையில் இவனுக்கு கோபம் என்ன இப்படி பண்ணுறான்னு கேட்டு குரு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, கோப்பை நிரம்பி வழுந்துச்சுன்னா நான் ஊற்ற முடியாது. முதல்ல அந்த கோப்பை கீழே ஊற்று. எம்டி கப். நீ எப்போ நிறைவடைஞ்சவனா இருக்கிற, நிறைவு ஓவராக அறிவு நிறைவாக இருந்துச்சுன்னா நீ உள்மனம் நிறைவாக இருக்க முடியாது. நீ எப்போ எம்டி பாட்டாரு, உன்னோட கோப்பை காலியாக வச்சுருந்தீங்கன்னா தான் அது அமைதி அன்பை நிரப்புன்னு சொல்லாரு. அவனுக்கு ஞானம் அடைஞ்சு போயிடுறான். அதுக்கு மேலே அவன் வேத நூல்கள் அறிவெல்லாம் புலப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. சடோரி முறை ஜென்கிறது பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடுகளையோ வேத நூல் மத நூல்களையோ பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிறது இல்லை. அந்த கதைகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறது வாழ்வியல் நோக்கத்தை நோக்கி தான் தள்ளிட்டு போகும். நீ எதையுமே பிடிச்சி வச்சுக்காத, நிரப்பி வச்சுக்காத. அறிவுனால நிரம்புனீங்கன்னா உனக்குள்ள அன்புங்கிறது அமைதிங்கிறது கம்மியாகிட்டு போயிடும். அன்புலேருந்து நீ விலகி போகிறக்க ஆரம்பிச்சிருவ அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது நம்மளுக்கு. இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது. இந்த புத்தாண்டு தினத்தில் நான் இந்த ஒரு 6 கதைகளையும் பகிர்ந்துக்கிறதோட நோக்கம், இந்த எல்லா மனப்பிரச்சனைக்கு காரணம் நம்ம இந்த 6க்குள்ளே தான் மேக்சிமம் இருக்குது. அதிகபட்சம் நம்ம இந்த 6 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்று காலத்தை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா மற்றவங்களோட அபிப்பிராயத்துக்கு வாழுவோம், இல்லைன்னா தத்துவ குழப்பங்கள்லையே இருப்போம். அப்புறம் 2வது பார்க்குறதெல்லாம் எதிர்மறை சிந்தனை பண்ணுவோம், நேர்மறை சிந்தனையாக நம்ம பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்தது எது நடந்தாலும் நம்ம அதுக்கு மைண்டில் டென்ஷன் ஏற்றிட்டு ஆத்திரப்பட்டிருப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம நாலேஜினால நிரம்பி வழியிறோம். நாலேஜினால எப்போ அதிகபட்சமாக நிரம்பி வழியிறோமோ அப்போ நம்ம அமைதிங்கிறது இருக்க முடியாது. ஏன்னா உலகம் பிரச்சனை இல்லை, நம்ம உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள்ளங்கிறது தான் பிரச்சனை. நிறைய நாலேஜ் சேர்த்திக்கையில் அதுகளே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஆகி நம்மளுக்குள்ள எந்நேரம் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட அமைதியின்மைக்கு முதல் காரணம். எதா இருந்துச்சுனாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரே நாளில் எதுவும் நடந்துட போகிறதில்ல. நம்ம கண்டினியூவாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதோட நெடுநாள் விளைவு தான் பலன்கிறது. பெரும் விளைவு நல்ல விளைவுகள்ங்கிறதுக்கு கிடைக்கி அதுக்கு நம்ம காத்திருக்கணும். எப்பவுமே இடைவிடாத முயற்சி வேணும், சலிப்பில்லாமல் இருக்கணும். எல்லாருமே முயற்சி செய்வோம். வரும் காலத்தை நல்லபடியாக நடக்க முயற்சி செய்வோம். நன்றி. பேசியது கௌதம்.